गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितं कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् நூத்தி 45வது கிளாஸ்ல ரெண்டாவது பகுதியில 11வது அத்தியாயத்துல 41 வரைக்கும் பார்த்தோம். விலை கூடின பொருட்கள், கருவூலத்துல இருக்கக்கூடிய விலை மிகுந்த பொருட்கள் ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 42வது பார்க்கணும். பவழம், பவழம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவாலகம், प्रवालकम् ஆலக்கந்தகம், ஆலக்கந்தகம், आलकन्दकम् வைவர்ணிகம், वैवर्णिकम् ச च ரக்தம், रक्तम् பத்மராகம், पद्मरागम् ச च करटकर्पिणिका वर्जम् करडकर्पिणिका वर्जम् इति इति பிரவாலகம் அப்படின்னா வைரம், பவழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏற்கனவே வேற அர்த்தத்திலையும் பார்த்திருக்கோம்.
ஆலக்கன் ஆலகந்தகம் வைவர்ணிக்கம் அப்படின்னு அதனுடைய வெரைட்டி. ரெண்டு வெரைட்டின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரத்தம் நல்ல சிவப்பா இருக்கும். பத்மராகம் பத்மராகத்தை போலையும் இருக்கும். கரட கர்ப்பிணிகா வர்ஜம். வர்ஜம்னா இல்லாதது. கர்ப்பிணி கர்ப்பம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தனக்குள்ள அதுக்குள்ள. கரட வேற தூசு துணுக்குகள் துரும்புகள் மாதிரிப்பட்டது, எதுவும் இல்லாதது. கம்ப்யூட்டர் படிக்க சொல்றேன், படிக்கிறது கேக்குதான்னு பாருங்க. Alkandaka and Vavundaka are the two varieties of coral which is possessed of ruby-like color, which is very hard, and which is free from the contamination of other substances inside. ஏதாவது கேட்டுதா? February 11th, 43. ஏதாவது கேட்டுதா? கேட்டு சாமி, கரெக்டாவே கேட்டு. எனக்கு புரியறதுதான் பக்கத்து வீட்டுக்காரனை பாக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து இது ஸ்கிரீன் ஷேர் பண்றத பார்த்துட்டு அது கேட்டா கரெக்டா புரியுது. முதல்ல 2-3 வார்த்தை மிஸ் ஆச்சு, அப்புறம் அந்த ஸ்கிரீன் ஷேரை பார்த்துட்டே அதை கேட்டா கரெக்டா புரியுது சார். எப்படியெல்லாம் இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு நம்ம படிச்சிருக்கலாம். தமிழ் படிக்க படிக்கிறீங்களா, கண்டுபிடிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். ஆலகந்த தீவுள்ள சமுத்திரம், யவன தீவுள்ள சமுத்திரம், இவ்விடங்கள் பவளத்தின் உற்பத்தி இடங்கள். சிவப்பு பத்மராக நிறம் என்று பவளம் 2 நிறங்களில் இருக்கும். புழு அரித்தவை, நடுவில் ஸ்தூலமாக இருப்பவை முதலான பவளங்களை உபயோகிக்க கூடாது. புழு அறுத்தவை, நடுவில் ஸ்தூலமாக இருப்பவை முதலான பவளங்களை உபயோகிக்க கூடாது. பொதுவா பவழம் நமக்கு கிழக்கு கடற்கரை நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் அந்த பகுதியில இருக்கு சொல்லுவாங்க. அந்த சேது சமுத்திர திட்டம் தோண்டுனா அந்த பவழப்பாறைகள்லாம் போயிடும். பவழப்பாறைகள் போயிட்டுனா மீன்கள் அந்த பவழப்பாறைகள் போய் தான் முட்டையெல்லாம் ஆயிடும், அதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் ஒரு தியரி இருந்தது. இதுல ஆலகந்த தீவுல இருந்து வர்றது ஆலகந்தகம்னும், விவர்ணம் அதுல இருந்து வைவர்ணம்னு எடுத்து யவனம்ங்கிறது பொதுவா கிரேக்க நாட்டை தமிழ்ல, அதாவது நம்ம ஊர்ல யவனம்னு சொல்லுவாங்க.
அந்த அர்த்தத்துல தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, யவனம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 43. சந்தனம் சந்தனம் சாதனம் சாத்தனம் ரக்தம் ரக்தம் பூமிகந்தி பூமிகந்தி பவழத்துக்கு அடுத்தது சந்தனத்துக்கு போறார். ஒரு பாடல் உண்டு. குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த ஜடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பொதுவா பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம் அப்படின்னு கேட்கறது நம்ம மரபு. இவரு என்ன அப்படின்னா, சிதம்பரம் நடராஜரை பார்த்துட்டு இதை பார்க்கணும்னு எதிர ஜென்ம வேணாலும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்ற. அதுல செவந்த மேனின்னு சொல்லும் போது பவழம்போல் மேனி அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் ஒரு பாடல் உண்டு அப்படின்னு ஒரு ஞாபகம். பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான்போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறது பாடல். பொதுவா செவந்த நிறத்தோட பவழத்தை சொல்லுவாங்க. ஒரு பூ உண்டு, சின்ன பூவா இருக்கும். பொதுவா அது ராத்திரி விரிஞ்சு காலையில உதிர்ந்துரும். பூ வெள்ளையா இருக்கும், அதனுடைய காம்பு சிவப்பா இருக்கும், சின்ன ஒரு மணமும் இருக்கும். அத பவழ மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அந்த பூவை எடுக்கணும்னா நீங்க கீழே ஒரு விரிப்பு ஏதாவது விரிச்சு அல்லது மேலேயே ஒரு பந்தல் மாதிரி கேட்டு அதுல பிடிச்சு வச்சு எடுத்தாதான் உண்டு. சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னா கீழே விடாம எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். ரொம்ப சாஃப்டான ஒரு பூவா இருக்கும் அது. சரி, இங்க விஷயம் வந்து பவழம்ங்கிற கோரல் ராக்ஸ், பவழ பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்ல உருவாகக்கூடிய ஒரு இது பொதுவா. அடுத்தது சந்தனம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் சிவப்பா இருக்கும். பூமி கந்தி பூமியை போல மணக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு அமைச்சரா இருக்கணும்னா எவ்வளவு விவரம் தேவை இருக்கு பாருங்க. துண்டு சீட்டுல கூட எழுதி கொடுத்தா கூட படிக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாம் அமைச்சரா இருக்கிற காலத்துல எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. இதுல சாத்தனம் அப்படிங்கறது ஆங்கில மொழிபெயர்ப்பு. இதுல சந்தனத்தை கொட்ட விட்டாங்க. சந்தனத்துல பல வகை உண்டு. அடுத்தது தொடர்ந்து அது பத்தி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆங்கிலம் என்ன சொல்லுது பார்ப்போம். Satna is red and smells like the earth. தமிழ் படிங்க. சந்தனம் சந்தனம் சாத்தன தேசத்து சந்தனம்
சிவப்பு நிறமாக காய்ந்த நிலத்தில் மழை விழுந்ததும் எழும் வாசனை கொண்டிருக்கும். பொதுவா கொஞ்சம் மழை இல்லாம மழை பெய்யுதுன்னா அப்ப வந்து எங்கேயோ மழை பெய்யுது அப்படிம்பாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு மண்ணுக்கு ஒரு மனம் இருக்கும், அந்த மனத்தை வச்சு சொல்லுவாங்க. இப்போ இங்க வந்து சாத்தன தேசத்து அப்படின்னு எடுத்திருக்காங்க தமிழ்ல. சரி, நாற்பத்தி 44 கோசீர்ஷகம். கோசீர்ஷகம் காலதாம்ரம் காலதாம்ரம் மத்ஸ்யகந்தி மத்ஸ்யகந்தி கோன பசு சீர்ஷகம்னு தலை, கோ சீர்ஷகம் அப்படிங்கிற வகையை சேர்ந்த சந்தனம். காலதாமிரம் ஒரு கரும் சிவப்புன்னு சொல்லலாம். தாமிர நிறம், செம்பு நிறம் ஒரு நிறம் இருக்கு, அதோட கருப்பு சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மத்ஸ்யகந்தி, மத்ஸ்யம்னா மீன், மீன் நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் உலகத்துல இருக்குன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. இதுல வரப்போற இடத்துல அதாகும் பிரச்சனை. அவரு ஒரு வெரைட்டி சொல்றாரு, அந்த வெரைட்டி இத மாதிரி இருக்கும்னு வர்ணனை கொடுக்குறாரு, நமக்கு ரெண்டுமே தெரியாது. அப்படிப்பட்ட நவீன யுகத்துல நம்ம இருக்கோம், உலகம் தெரியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். பொதுவா நமக்கு சாப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் தெரியும், ஆனா மரம் ஏறுறதுக்கு பாம்பு பிடிக்கிறதுக்கு எல்லாம் தெரியாது. சரி, ஆங்கிலம் என்ன சொல்லுது பார்ப்போம். Satna is red and smells like the earth. February 11th, 44. Gosir Shaka is dark red and smells like fish. தமிழே. கோசீர்ஷ தேசத்து சந்தனம் கருப்பும் சிவப்பும் கலந்த நிறத்தில் இருக்கும். இது கரவீர புஷ்பத்தின் வாசனையில் இருக்கும். கோசீர்ஷகம்ங்கிற இடத்துல இருந்து வருதுன்னு போட்டிருக்காங்க, அப்படிதானே? ஆமா, கோசீர்ஷ தேசத்து சந்தனம். உலக வரைபடத்துல இந்த நாடெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இந்திய தேசத்தின பேர்கள் மாதிரி தெரியல எனக்கு. இந்திய தேசத்து பேர்கள் நம்ம ஒரு இடம் ஒரு இடத்துல பார்த்திருப்போம், இது அப்படி தெரியல. வெளிநாடுகள்ல இருந்து கூட சந்தனம் வந்திருக்கலாம் அப்படின்னு படுது. ஒண்ணு. ரெண்டு, மத்ஸ்யகந்திக்கு கரவீர புஷ்பகம்னு போட்டிருக்காங்க. அது என்ன புஷ்பகம் புஷ்பம் அப்படிங்கிறது பார்க்கணும். பேரு கேட்டது மாதிரி இருக்கு. அங்க மீன் போட்டிருக்காங்க, இவங்க கரவீர புஷ்பம்னு போட்டிருக்காங்க. பெங்காலியாக்கும் கங்கா புஷ்பம், ஜல புஷ்பம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா மீனுன்னு அர்த்தம். கங்கையில இருந்து கிடைக்கிறது, தண்ணியில இருந்து கிடைக்கிறதுங்கிறதுனால மீனுக்கு அப்படி நாகரிகமா சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்துல கரவீர புஷ்பம்ங்கிறது சொல்லுவாங்களான்னு தெரியல. அடுத்தது 45.
ஹரிச்சந்தனம் ஹரிச்சந்தனம் சுகபத்ர வர்ணம் சுக வர்ணம் ஆம்ரகந்தி ஆம்ரகந்தி தார்ணசம் ச தார்ணசம் ச ஹரிச்சந்தனம். ஹரிச்சந்தனம் எப்படி இருக்கும்? பொதுவா ஹரி அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு சிவப்புங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு நினைக்கணும். பச்சைங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு. பச்சைன்னா என்ன? நீலம், பச்சை, கருப்பு, விஷ்ணுவுக்கு கலர்னு அர்த்தம். விஷ்ணுவுக்கு ஹரின்னு பேர் வர்றதுக்கு அது கூட ஒரு காரணம். அப்புறம் இந்த பச்சை கண்ணு உள்ளவங்களையும் ஹரி சொல்லுவாங்க. அது வேற எங்கேயோ அதை படிச்சிருக்கேன். யூரோப்காரங்களை பத்தி பேசும்போது சம்ஸ்கிருத இலக்கியத்துல இந்த ஹரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா ஐரோப்பாக்காரங்களுக்கு பூச்சை கண்ணுங்கிறதுனால. பச்சை சந்தனம்னு ஒண்ணு இருக்குது போல. அது சுக அப்படின்னா கிளி, பத்திரன்னா கிளியினுடைய இறகு அப்படின்னு சொல்லலாம். அல்லது பத்திரம்னா இலைன்னு எடுத்தா இலை மாதிரின்னு சொல்லலாம். சுகபத்திரன்னு வந்திருக்கிறதுனால அத கிளியினுடைய இறகு மாதிரி பச்சை கலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆம்ரகந்தி ஆம் ஆம் அப்படின்னா ஹிந்தியில மாங்காய் அல்லது மாம்பழம். ஆம்ர அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து ஆம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். ஆம்ரகந்திங்கிறது மாங்காய். மாங்காய் எடுத்தா புளிக்கும், மாம்பழம் எடுத்தா மணக்கும். ஆங்கிலம் வந்து டேமரின் அப்படின்னு புளிய சேர்த்திருக்காங்க. ஒரு புளிப்பு மனம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தார்ணசம்ச தார்ணசம் மாதிரியும் அப்படின்ட்டு மொழிபெயர்ப்பு சொல்லுது. தார்ணசம்னா ஒரு வகையான சந்தனம், கிளி மாதிரி, கிளியினுடைய இறகு மாதிரி நிறம் உள்ள, புளிப்பு சுவையுள்ள அப்படின்னு டிக்ஷனரி சொல்லுது. ஒரே இதுக்கு ரெண்டு பேரா இல்ல ரெண்டு பேரு சந்தனம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. சரி, ஆங்கிலம். February 11th, 45. Harichandana is of the color of the feathers of a parrot and smells like tamarind or mango fruit. Likewise, Tanasa. February. இப்போ தமிழ் அடிச்சு பார்த்தேன். which country looks like cow's head அப்படின்னு. அது நார்வேன்னு சொல்லுது சார். அது ஆனா இன்னைக்குள்ள கிராஃப் அனுசரிச்சிருக்கும். சாணக்கியர் காலத்துல அதைத்தான் எடுத்தாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவே தலையை விரிச்சு போட்டது மாதிரி இருந்த இந்தியா இன்னைக்கு முடிய எடுத்து கட்டி வச்ச இந்தியா மாதிரி இருக்கு. நம்ம வரைகிற படத்துலதான் அதெல்லாம் இருக்கு. சீனாக்கார படத்துல, பாகிஸ்தான் படத்துல எல்லாம் அது இல்லை. அதனால நாடுகளுடைய கிராஃப் பார்க்கும்போது அது கொஞ்சம் மாறி மாறி வரும்.
ஆஹ் இதுல இது ஏதாவது கிடைக்குதா பார்க்கணும். என்கிட்ட ஒன்று ரெண்டு சாணக்கிய நீதி அந்த மாதிரி ஆப் எல்லாம் உண்டு. பொதுவா உரை ஆசிரியர் உரையோட கூடின புத்தகத்துல பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி கூடுதலா இருக்கும். தமிழ் என்ன சொல்லுது? ஹரிதேச சந்தனம் கிளியின் சிறகு நிறத்தில் இருக்கும். இது மாம்பழ வாசனையோடு இருக்கும். திருநச நதிக்கரையோரத்தில் பிறந்த சந்தனமும் இதே போல்தான் இருக்கும். திருநச நதிக்கரையோரத்தில். அந்த தமிழ் ஏதோ உரைய ஒட்டித்தான் எழுதுறாங்கன்னு படுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி படல. இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இத உரையை தழுவி எழுதுறது மாதிரி தான் இருக்குது. இந்த 46 கிராமேருகம் கிராமேருகம் ரக்தம் ரக்தம் ரக்தகாலம் ரக்தகாலம் வா வா பஸ்த மூத்ரகந்தி வஸ்திர மூத்ரதி பஸ்த பா இஸ்த என்ன பஸ்தின்னு சொல்லுவீங்களே அந்த பஸ்த வஸ்திர மூத்ரகந்தி. கிராமேருகம்ங்கிற வகை சந்தனமா இருந்தால் சிவப்பு கரிஞ்சவப்பு அந்த மாதிரி இருக்கலாம். அதனுடைய மனம் ஆட்டினுடைய மூத்திரம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலம் 11:46. Gramaruca is red or dark red and smells like the urine of a goat. February தமிழ் காரமேருவில் பிறந்த சந்தனம் கருப்பும் சிவப்பும் கலந்த நிறத்தில் இருக்கும். இது கஸ்தூரியின் வாசனை கொண்டிருக்கும். சாணக்கியர் சிவப்பு கரிஞ்சவப்புன்னு ரெண்டும் எழுதியிருக்கார். அவங்க கருப்பும் சிவப்பும் அப்படின்ட்டு ஒன்னாக்கிட்டாங்க. பஸ்த மூத்திரகந்திங்கிறத கஸ்தூரிங்கிறது ஒரு மான் ஆகும். அந்த மான் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா வேதாந்தத்துல அந்த மானுக்கு உள்ள அந்த கஸ்தூரிங்கிற பொருள் உருவாகி அதனுடைய மனம் வீசுமா. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆட்டு கிடா பாத்தீங்கன்னா அதுக்கு உடம்புல இருந்து ஒரு பால் வாசனை வீசும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த கஸ்தூரி மானுடைய உடல்ல இருந்து அல்லது உடலுக்கு உள்ள இருந்து இந்த வாசனை வரும். அது இந்த வாசம் வேற எங்கேயோ வருதுன்னு நினைச்சு தேடி அலையுமா. அது மாதிரி மனுஷன் தனக்குள்ள இருந்து இன்பம் வர்றதுன்னு தெரியாம வெளி பொருட்கள் இருந்து வருதுன்னு நினைச்சு தேடி அலைகிறான், அல்லது கடவுளை தனக்குள்ள இருக்கிறது தெரியாம வெளியே தேடி அலைகிறாங்கிற உதாரணம் சொல்லும் போது இந்த கஸ்தூரி மான் தேடி அலைகிற உதாரணம் வேதாந்தத்துல ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. அவங்க அதை கஸ்தூரி வாசனைங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. வஸ்திர மூத்திரகந்தி வஸ்திர அப்படின்னு வஸ்திரம்னா ஆடை, ஆடைன்னு அர்த்தம் வரும். ஒண்ணு. ரெண்டாவது காரமேருகம்னு அந்த இது பேரு ஊர் பேர் சொன்னாங்க. இங்க கிராமேருகம்னு இருக்கு.
அதுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல கிராமியருகம் தான் இருக்கா இல்ல? இல்ல சாமி, நான் தான் தப்பா படிச்சிட்டேன். சரி சரி. இல்ல, இது சமஸ்கிருதத்துல கிராமேருகம்னு இருக்கு. ம். ஆமா, இதுலயும் கிராமேருவில் தான் சாமி இருக்கு. நான் தப்பா படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி. கஸ்தூரி மானை பத்தி பேசின உடனே கஸ்தூரி பேசினதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு பொறுக்க முடியாம பொதுவா ஆர்எஸ்பி மீடியாக்களுக்கு இது ஒரு குழப்பு. ஒருத்தன் சொல்றத எப்படிடா திரிச்சு அர்த்தம் எடுத்து அவனை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு. அதுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு மேல கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்க சொன்னாங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நியாயமா தான் பேசினாங்க. அடுத்தது 47. தெய்வ சபேயம் தெய்வ சபேயம் ரக்தம் ரக்தம் பத்மகந்தி பத்மகந்தி ஞாபகஞ்ச. ஞாபகஞ்ச. அவுட் ஆஃப் டாபிக்ல ஒன்று கேட்குறேன். பொதுவாக அந்த ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தி வேலையெல்லாம் ரொம்ப எளுப்பமாக்கிடலான்னு கொஞ்சம் பேர் கூவிட்டு திரிகிறாங்க. நான் கோர்ஸ் எடுத்து நடத்தி தரேன் அப்படின்னு எல்லாம். எனக்கு பொதுவா மனுஷனோட மிஷின் சிறப்பா வேலை செய்யுங்கிற நம்பிக்கை கிடையாது. அல்லது கோல்மால் வேலைகள் ஏதாவது பண்ணி வைக்கும். மெக்கானிக்கலான வேலைகள் பண்ணும், இன்டெலிஜென்டான வேலைகள் பண்ண முடியாது. மெக்கானிக்கான வேலைகள் கண்டிப்பா நம்மளோட வேகமா அது பண்ணும், இன்டெலிஜென்டான வேலைகள் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கூகுள் ஆனாலும் சரி, சாட் ஜிபிடி ஆனாலும் சரி, அங்க என்ன ஃபீட் பண்ணி வச்சிருக்கதோ அல்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கதோ அப்படிதான் சொல்ல முடியும். உங்களுக்கு இவங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்ன? அதாவது சாமி எப்படின்னா, நமக்கு சில காம்ப்ளெக்ஸான விஷயத்த, அதாவது ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணணும், சாதா சர்ச் பண்ணணும். ஆனா அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இதுல இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும், அப்புறம் அந்த மாதிரி அது இருக்கணும். ஒரு 5-6 பாராமீட்டர் இருந்துன்னா கூகுள்ல சர்ச் பண்ணா கரெக்டா வராது. அப்போ சாட் ஜிபிடில ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது வந்து இந்த இதுல ரன் பண்ணோம், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு சிப்பு போட்டிருக்கோம், அதனால இந்த மாதிரி ஒரு எரர் வருது, அந்த எரருக்கு என்ன சொல்யூஷன். அதாவது பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி பண்ணா ஓரளவு ஆன்சர் வரும் சாமி. ஆனா என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, அது ஏதாவது கோடு கொடுத்தாலும் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி, அதாவது ஃபுல்லா பார்த்து ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், இல்ல நம்மளோட கோட் பேஸ்ல அதை போடணுங்கிற மாதிரி அட்வைஸ். ஏன்னா அது கோடு வந்து 100% கரெக்டா வரும்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க எந்த அஷ்யூரிட்டியும் கொடுக்கல. அவங்களோட எய்ம் வந்து 2030 ஒரு ஃபுல் சாஃப்ட்வேருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றதுக்குள்ள கேப்பபிலிட்டி வரும், ஒரு ஃபுல் படமுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றதுக்குள்ள கேப்பபிலிட்டி வரும்னு சொல்லி எஸ்டிமேட் போடுறாங்க. எங்க கம்பெனில அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் போட்டாங்க. 2030 ஒரு முழு படம், சினிமா, 3 மணி நேரம் சினிமா வந்து அதுவே ஆக்டர்ஸ் உருவாக்கி ஒரு ஒரிஜினல் படம் எப்படி இருக்குமோ, இப்போ ரஜினி நடிச்ச ஒரிஜினல் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும். அதே போல ஒரு ஃபுல்லா ஒரு சாஃப்ட்வேர், எக்ஸாம்பிளுக்கு டெலிகிராம் போல ஒரு சாஃப்ட்வேர், இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஃபுல்லா எல்லா டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அட்மின், இது நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃபுல் வெப்சைட்டை 2030 ரெடி பண்ணிடுவோங்கிற மாதிரி அவங்க எஸ்டிமேட். இப்போதைக்கு சாமி ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் உள்ள கொஸ்டின்ஸை போடுறதுக்கு.
ஆனா அந்த கோடை வந்து இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அதான். அதை கம்ப்ளீட்டா நான் அப்படியே எடுத்து போட மாட்டேன். அதை எடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி இதுக்கு பதிலா அதை போடலாம், அதுக்கு பதிலா இதை போடலாம்னு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ஆனா அந்த ஒரு விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் போட்டு கொஸ்டினை கேட்கிற ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரியே கேட்கிற மாதிரி நமக்கு. இப்போ சாட் ஜிபிடிங்கிறது ஒண்ணு, இப்ப ஜெமினி ஏஐ அந்த மாதிரி ஆளாளுக்கு ஏஐ உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வேற, சாட் ஜிபிடி ஸ்டைல் வேறயா? ஜெமினி வந்துட்டு அது ஒரு சர்ச் இதுதான் நினைக்கிறேன். நம்ம கூகுள்காரங்க ஏஐ வந்து ஜெமினி, ஜெமினி விண்டோஸ்காரங்க வந்து முதல்ல கோர்டனான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, அது அப்புறம் கோ பைலட்னு மாத்தினாங்க. இப்ப அடுத்தது விண்டோ ஏஐனா என்னமோ அடுத்தது மாத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு பேரு. அதுக்கிடையில ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது சொல்றேன். கொஞ்ச நாளா இந்த விண்டோஸ் சம்பந்தமான நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு பக், டெய்லி ஒரு ப்ராப்ளம் அவனுடைய அப்டேட்ல வந்துகிட்டே இருக்குது போல இருக்கு. இப்ப நான் ஒண்ணு என்ன பார்த்தேன் அப்படின்னா, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல கிளிக் பண்ணா அது ஸ்கிரீனுக்கு வெளியே மேல போகும். அதாவது எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு முந்தின காலத்துல இருந்தே விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 3.5 அல்ல 5.1 என்ன ஒன்று, அந்த காலத்துல இருந்தே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல கிளிக் பண்ணா கரெக்டா அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு உள்ளேயே அந்த மெனு வரும். ஆக மொத்தம் அந்த காலத்துல இருந்து நேத்தைக்கு வரைக்கும் ஒழுங்கா வேலை செய்துட்டு இருந்த ஒரு விஷயம் விண்டோஸ் 11ல வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக மொத்தம் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒழுங்கா வேலை செய்யுமா இருக்கும். ஆனா இப்ப அது வேலை செய்ய மாட்டேங்கு. எனக்கு 1-2 மாசத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போது இப்படி பிரச்சனை வந்து பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ ஒரு மாசமா அந்த பிரச்சனையை பாக்குறேன். நேற்றுக்கு முந்தா நேரத்தை ஒரு நியூஸ்ல பார்த்தேன், அது ஒரு 7-8 பிரச்சனையை போட்டு இத்தனை பிரச்சனை இருக்கு அவங்க சால்வ் பண்ண வேண்டியது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏதோ 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்களாம் நேற்றுக்கு முந்தா நேரத்தை போட்டு. அப்டேட் இல்ல, இன்னும் இப்படி 7-8 பிரச்சனை லிஸ்ட் போட்டு இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல புதுசா விண்டோஸ் 10லயே ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்களாம். நம்ம கம்ப்யூட்டர்ல பிரச்சனைன்னு அடிச்சா குடிச்சா பண்றோம். இதுல எத்தனை பிரச்சனை அவருடைய பிரச்சனைன்னு தெரியல. இன்னொரு இப்ப சாட் ஜிபிடி எல்லாம் 2021 வரைக்கும் தான் அதுட்ட டேட்டா இருக்கு. 2022, 23, 24 டேட்டா எல்லாம் அதுட்ட கிடையாது. அப்போ 2021ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டா அவர் என்ன மாதிரி பதில் சொல்லுவாரோ அதுதான் நமக்கு வரும். இப்போ லேட்டஸ்டா உள்ள புதுசா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மாடியூல் வந்துச்சுன்னா அது அதுக்கு தெரியாது. அது அந்த 2021 தான் சொல்லும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நம்ம வெப்ல உள்ள விஷயங்களை எடுத்துதான் அது வந்து சில கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் பண்ணும். அப்ப வெப்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே லெப்டிஸ்ட் வியூவா தான் இருக்கு. அப்ப சாட் ஜிபிடி நம்ம பேசினாலும் அது ஒரு லெப்டிஸ்ட் மாதிரி பேசுற மாதிரி நமக்கு தோணும். அது இன்னொரு டிராபேக். வெப்ல என்ன விஷயம், என்ன உண்மைங்கிறத இது பண்ணி ரைட்டு லெஃப்ட்னு 2 விஷயங்கள் இருக்கு, சென்ட்ரிஸ்ட்னு ஒரு விஷயங்கள் இருக்கு, நடுநிலையா இருக்கணும் அந்த மாதிரி அதை யோசிக்காம நிறைய விஷயங்கள் அது பேசுறது ஒரு லெப்டிஸ்ட் இது மாதிரி நமக்கு பதில் சொல்லும். அல்லாஹ் மேக் அ ஜோக் அபவுட் ஹனுமான்னா ஒரு நல்ல, மேக் அ ஜோக் அபவுட் ஜீசஸ்னா நல்ல ஜோக் சொல்லும், மேக் அ ஜோக் அபவுட் அல்லானா நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படிலாம் நீ நம்ம வந்து எந்த ரிலிஜியனையும் தப்பா பேசக்கூடாது, போன 2 கமெண்ட்ல நீ தான் இப்படி பேசின அப்படின்னு சொல்லி, ஓ சாரி நான் வந்து என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி கேட்டா திருப்பி அதே தப்பு தான் பண்ணும். அந்த ஒரு விஷயமும் இருக்கு சாமி. சாட் ஜிபிடில டிராபேக் ஒண்ணு இருக்கு. ஆனா லினக்ஸ்ல இவ்வளவு குழப்படிகள் இருக்குதான்னு தெரியல. நான் பொதுவா ரொம்ப காலமா அதுல ஒரு டச்ல இருக்கேன்.
பெரிய எந்த பிரச்சனைகளும் வந்தது மாதிரி நான் பார்க்கல. சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனா அதை விட மேல நல்லா இருக்கிறத கெடுக்கிறது அந்த அப்டேட் கொடுக்கற வேலை எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறது மாதிரி தெரியல. பொதுவா பாஸ் நல்லா தான் இருக்கு. டூவலா ஏன்டா இப்ப 2 பாஸ் 2 விண்டோஸ் 11 இருக்கு. முதல்ல விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஒரு பாஸ்ன்னு போட்டேன். ஏற்கனவே பழைய ஹார்ட்வேர்ல போட்டிருந்த பாஸையும் அது கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டது. அது இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறதே அது கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டது. அதனால 2 பாஸ் ஒரு 10 11 இருந்தது. அப்புறம் பார்த்தேன் அந்த 10ஐயும் 11க்கு அப்கிரேட் பண்ணேன். ஒரு ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் 11, ஒரு அப்கிரேடட் 11, எஸ்எஸ்டில ஒரு பாஸ், ஹார்ட் டிஸ்க்ல ஒரு பாஸ். இப்போ 4 ஆப்ரேட்டிவ் சிஸ்டமாக்கும் இருக்கு. ஆனா இடையிடையே ஹார்ட் டிஸ்க கண்டுபிடிக்கிறதுல மக்கர் பண்ணுது. அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது மெமரி கார்டு சம்பந்தப்பட்டதா, ரேம் பல 2-3 தடவைக்கு மேல மாத்தியாச்சு. ஆனா ரீஸ்டார்ட் அதுக்கு ஏதோ ஒரு சின்ன டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்டியை கண்டுபிடிக்கிறதுல அது திணறதா, அவ்வளவு குயிக்கா வேலை செய்ய மாட்டேங்குதா, அல்ல ஏதாவது லூஸ் கனெக்ஷன் மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா, அல்லது ரேம்ல ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. சில சமயங்களும் பூட்டிங் டிவைஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லும். அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி வந்தா கண்டுபிடிச்சிரும். அல்லது மெனுக்குள்ள வரும், வந்துகிட்டு பூட் டிவைஸை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி வந்தா கண்டுபிடிச்சு உள்ள போயிருது. பொதுவா பாஸ் நல்ல ஸ்பீடு இருக்கு, எப்பவுமே அது கவனிச்சிருக்கிறேன். நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாஸுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் வேலை செய்யலைன்னா இன்னொரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தை வச்சு வேலை செய்யற மாதிரி ரெடி ஆயிட்டு ஒண்ணுக்கு 4 ஆப்ஷன் வச்சிருக்கேன். பொதுவா விண்டோஸ்னுடைய ஃபாண்ட் பாஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா டிஸ்பிளே ஆகுது. அது கோடிங்ல ஏதோ 2 பேருக்கும் இடையில வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சில வீடியோக்கள் பார்க்கும்போது எவ்வளவு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியாம நாம விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. சரி, ஏஐன்னு ஒரு புதுசா ஒரு சைட்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு அமெரிக்காக்காரர், பார்க்க சைனாக்காரர் மாதிரி இருப்பாரு. நான் உங்களுக்கு ஒருவேளை சில சமயம் அந்த லிங்க் அனுப்பியிருப்பேன். ஒரு 10 ஏஐ டூல், இது மூலமா நீங்க உங்களுடைய லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு வீடியோ லிங்க் உங்களுக்கு கூட அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சைனாக்காரர் மாதிரி தெரிகிற அமெரிக்கால வாழ்றவர், அவரு சுதந்திர சிந்தை உள்ளவர்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளை யாரும் ஸ்பை பண்ணக்கூடாது, நம்முடைய டீட்டெயில் யாரும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு குரூப் உலகத்துல இருக்கு. அந்த குரூப்ல உள்ளவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விண்டோஸ் மாதிரிப்பட்டவங்க புதுசா கொண்டக்கூடிய ஏஐ டூல் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய ஸ்கிரீனை ஷார்ட் எடுத்து அனுப்பிட்டே இருக்குமா. அப்புறம் அந்த ஷார்ட்டை படிச்சு நம்ம என்னதான் பண்றோங்கிறத அவங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அதெல்லாம் இப்ப புதிய ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்துல கொண்டு வராங்களாம். ஏஐ கொண்டு வர்றதுக்கும் ஒரு ரீசன், சட்டப்படி நம்முடைய கம்ப்யூட்டர் அவங்க படிக்கக்கூடாது. அப்புறம் போட்டோ மாதிரி இருக்கிறவங்கள அவங்களால என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஓசிஆர் ரீடிங்னு சொல்லுவாங்க.
ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரீடிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், ஓசிஆர்னு சொல்லுவாங்க. அதை ஒரு படத்துல இருந்து எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது. நாம அந்த மலேசியா சாஃப்ட்வேர்ல கூட பிடிஎஃப்ல இருந்து அந்த மாதிரி கேரக்டர் ரெக்கக்னிஷன், ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரெக்கக்னிஷன் நினைக்கிறேன், ஓசிஆர், அதை பயன்படுத்தி தான் நாம அதில் நிறைய வேலைகள் பண்ணோம். கிட்டத்தட்ட அதே விஷயத்தை நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏஐல அது ஒரு அம்சம்னு நினைக்கிறேன். அந்த தகவலுக்காக வேண்டிதான் அந்த டாபிக் எடுத்தேன். சரி, நம்ம இப்போ திருப்பி 47 இருக்கிறோம். தெய்வ சபேயம் ரத்தம் பந்தி ஞாபகம். தெய்வ சபேயம் அநேகமா தேவ சபா அப்படிங்கிற நாட்டுல இருந்து வர்றது அப்படின்னு இருக்கலாம். ரத்தம் சிவப்பா இருக்கும், பத்மகந்தி தாமரை போல மனம் இருக்கும். ஞாபகம் மன்னிக்கணும், ஜாபகம் ஜாபகம்ங்கிற இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலாம். தமிழ் இங்கிலீஷ்ல அதை அவுப்பகான்னு மாத்திருக்காங்க. தெய்வ சபேயம் ஜாபகம் ரெண்டுமே சிவப்பும் தாமரை போல மனம் உள்ளதும் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். ஆங்கிலம் 11:47. Dive Sabaya is red and smells like a lotus flower. Likewise Opaka, Jipka. February. தமிழ் தேவசபையில் பிறந்த சந்தனம் சிவப்பாக தாமரை மலரின் வாசத்தோடு இருக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இடங்கள் அனைத்தும் மலைய பர்வத்தில் உள்ளன என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். ஜாவக தேசத்தில் சந்தனம் தேவ சபையில் பிறந்த சந்தனத்தைப் போலவே சிவப்பாக தாமரை மலரின் வாசத்தோடு இருக்கும். ஓ, அது சரி. ஜாபகம்னா உங்க ஜாவா, ஓரக்கல் ஜாவா சொல்லுவீங்களா, அந்த ஜாவான்னு ஒரு தீவு இருக்கு அல்லது நாடு இருக்கு. அத சாவகத்தீவு அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் கப்பல் படை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அது ஒரு காரணம். ஜாவா, சுமத்ரா அப்படின்னு தீவுகள் பக்கத்துல இருக்கு. மலேசியா அந்த பக்கத்துல இருக்கிற தீவுகள். கட்டாரம்னா பர்மான்னு நினைக்கிறேன். கட்டாரம் கொண்டான்னு ஒரு பேரு ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழனுக்கு. பழைய காலத்துல பர்மா அப்படிங்கிறதுக்கு கட்டாரம்னு பேர். அந்த பகுதியோட நமக்கு வாணிக தொடர்புகள் இருந்தது. அப்ப சோழ நாட்டு வாணிக கப்பல்கள் போகும்போது அரபு நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னா அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க இந்த கப்பல்களை வழிமறிச்சு கொள்ளையடிப்பாங்க. சீனாவுக்கு போறது, சீனாக்காரங்களுக்கும் சரி இந்தியாக்காரங்களுக்கும் சரி இந்த வணிக கப்பல்கள் அவங்களா அரபு நாட்டு கொள்ளையர்களால கொள்ளையடிக்கப்படுறது ஒரு பிரச்சனையா இருந்தது. அப்ப ராஜராஜ சோழன் அந்த ஜாவா சுமத்ரா ராஜா கிட்ட சொன்னார். அந்த ராஜா அந்த நாட்டுக்கு பேரு விஜயம்னு கூட ஏதோ பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்காரங்க கிட்ட சொன்னாரு, இப்படி எங்க கப்பலை கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. அவங்க நாங்களே குட்டி நாடு, எங்களால ஒண்ணும் முடியாது அப்படின்ட்டாங்க. அந்தாலதான் இவருடைய கப்பல் படைய அந்த வழி நெடுக ரோந்து கப்பல்களா நிறுத்தி வச்சு எவனாவது வந்தான்னா போட்டு தள்ளிடணும்னு முடிவு பண்ணி, அப்ப அதுக்கு இடையில இங்க இருந்து அந்த இடம் வரைக்கும் கப்பல்களை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அந்த பக்கம் எண்ட்லயும் நம்ம நாடு இருந்தா தான் மெயின்டைன் பண்றதுக்கு, அவசரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு வரலாம், அந்த பக்கம் போயிட்டு வரலாம், இல்ல இந்த பக்கம் போயிட்டு வரலாம், இந்த பக்கம் போயிட்டு வரலாம். தூரம் ரொம்ப தூரம், ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ரெண்டு நாடுகளுக்கு இடையில உண்டு. அப்படி அந்த நாட்டை பிடிச்சாரு, ஜாவா சுமத்ரா எல்லாம் கைப்பற்றினாருன்னு. இப்பவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல பாதி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு தகவல் சொல்லுது.
மலேசியா, தாய்லாந்து, இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சொல்லலாம்னா இங்க எல்லாம் நிறைய தமிழ்நாட்டு தொடர்புகள் அல்லது இந்திய தொடர்புகள் உண்டு. ஒண்ணு. இன்னைக்கு வேற ஒரு விஷயம் சுவாரஸ்யமா தெரிய வந்தது. ஆரியன் அப்படிங்கிறது தான் மருவி ஈரான்னு மாறிட்டது. எத்தனையோ பேர் குட்டையை குழப்புறாங்க. நம்மளும் நம்ம பக்கத்து பங்குக்கு கொஞ்சம் குழப்போம். காஞ்சி பெரியவர் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால ஆரிய தேசம்னா ஈரான் தேசம். நகுல சகாதேவர்கள் அம்மா வந்து மாத்திரி மத்திர தேசத்தை சேர்ந்தவள். மத்திர தேசம் அந்த காலத்து ஈரான் தான் அந்த தேசம் அப்படின்னும் ஒரு கருத்து படிச்சிருக்கேன். ஆரிய சமாஜ் சத்யார்த்த பிரகாசமா இருக்கலாம், அப்படி ஒரு கருத்து படிச்சிருக்கேன். அப்புறம் காஷ்மீரத்து விஜயாலய சோழன் இல்ல, காஷ்மீரத்துல இருந்து விஜயன் பேர் வர விக்ரமாதித்யன் வீல ஆரம்பிக்கும், அந்த பேர்ல ஒரு ராஜா. அவரு அந்த காலத்துல சவுதி அரேபியா வரைக்கும் எல்லாத்தையும் காஷ்மீர்ல இருந்து அங்க வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய அந்த காலை பிராத்தஸ்மரணத்துல கூட ஒரு பேர் வரும்னு நினைக்கிறேன், காஷ்மீர் ராஜா. காஷ்மீர் தொடங்கி அவர் வந்து இந்தியாவுக்குள்ள அதிகம் வரல, அப்படியே அந்த பக்கம் தான் போயிருக்காரு. பாகிஸ்தான், இன்னைக்குள்ள பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அன்னைக்கு இந்தியாவை தான் இருந்திருக்கும். அப்புறம் ஈரான், சவுதி அரேபியா, ஒருவேளை இஸ்ரேல் வரைக்கும் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் வச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு இப்ப அவர் பேரு ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி அதோட கிளாஸ்ல அதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வீல ஆரம்பிக்குங்கிற மாதிரி மட்டும் ஞாபகம் இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஜாபகம்ங்கிறது தமிழ்ல சாவகம், ஜாவா இங்கிலீஷ்ல, ஜாவா சுமத்ரா அது அந்த இடங்கள்ல இருந்து வர்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான தகவல், இதுவரைக்கும் சொன்ன எல்லா ஊருமே ஜாவாவை தவிர மலையா மவுண்டன், மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள ஊர்கள் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாமே இந்தியாவில் உள்ளதுன்னு ஆகுது. சரி, அடுத்தது 48. ஜோங்கக்கம் ரக்தம் ரக்தகாலம் வா ஸ்னிக்தம் தௌரூபம் ச ஜோங்கம் தௌரூபம் இந்த ரெண்டும் சிவப்பு கரிஞ்சவப்பு இருக்கலாம். ஸ்னிக்தம் கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்கலாம் அல்லது சாஃப்டா இருக்கலாம். ஸ்னிக்தம்ங்கிறது இந்த எண்ணெயோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அதை நம்ம இடத்தை பொறுத்து அர்த்தம் எடுத்துக்கணும். மிருதுவா இருக்கும்னு எடுத்துக்கலாம். இங்க ஆங்கிலம் வந்து மிருதுவா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது. ஜோங்கம்ங்கிறது ஜாங்க தேசத்தை சேர்ந்ததா இருக்கலாம். ஜாங்கமா இருக்காது, ஜோங்க தேசமா இருக்கலாம். தௌரூபம்ங்கிறது துருப தேசம், துருவ தேசம், அந்த மாதிரி தேசமா இருக்கலாம். வப்பயோகோ அபேதக ஜாவக, அது ஜாப்பக்க பாவாட்டு மாறி இருக்கு மேல் வரியில. இங்கேயும் அதே மாதிரி தௌரூபம்ங்கிறதும் துருவம் தௌரூபம் அப்படி இருக்கலாம், அல்லது துருப்ப அப்படிங்கிறதும் இருக்கலாம். திருப்பத ராஜா, பாஞ்சால ராஜாவுக்கு திருப்பத ராஜான்னாக்கும் பேரு. ஒண்ணு. ரெண்டு, இது என்னுடைய யூகத்தை சொன்னேன். அடுத்தது ஜோங்ககம்ங்கிறதுக்கு அகில் அப்படிங்கிற
ஒரு நறுமண பொருளாகவும் அது அப்படி ஒரு பேரும் இருக்கு. அது இனிமேல் நமக்கு வரப்போகுது. இங்க நம்ம சந்தனம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால இது ஒரு வகை சந்தனம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தௌரூபம்ங்கிறது காமரூப நாட்டில இருந்து வரக்கூடிய சந்தனத்துக்கு பேரு அப்படின்னு டிக்ஷனரி சொல்லுது. காமரூபம் அப்படிங்கிறது என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா வடகிழக்கு காமாக்கியா, மணிப்பூர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாடுன்னு நினைக்கிறேன். தமிழ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆங்கிலம். Jongaka and Twarupa are red or dark red and soft. தமிழ் ஜோங்கக தேசத்து சந்தனம் சிவப்பாகவோ சிவப்பும் கருப்பும் கலந்த நிறத்தாகவோ தாமரை மலரின் வாசனையோடு இருக்கும். இது கொஞ்சம் பிசுக்காக இருக்கும். தௌரூபத்திலும் சந்தனம் இதே போன்று இருக்கும். பிராக்கெட்ல இந்த 3 இடங்களும் அஸ்ஸாமில் உள்ளன. மூன்று இடங்கள்னு போட்டிருக்காங்க. 2 தானே பார்த்திருக்கோம் இல்லையா? ஜோங்ககம், தௌரூபம். தௌரூபம் காமரூப் சொன்னேன். நான் தான் வடகிழக்கு மாநிலம் அஸ்ஸாம் சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அஸ்ஸாமுக்கு தான் பழைய காலத்து பேரு காமரூபம்னு நினைக்கிறேன். எனக்கு வாயில அப்ப பேர் ஓரமா வரல. ஜோங்ககங்கிறது அந்த பக்கம் தான் எதுவும் சொல்றாங்க. ஆனா 3 சொல்றாங்க. அது எப்படி 3 ஆக்குறாங்க தெரியல. மறுபடி படிங்க. சிக்தம்ங்கிறத பிசு. ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு வார்த்தை தான். சாஃப்ட்டுங்கிற அர்த்தம் வரும், பிசுங்கிற அர்த்தம் வரும். மறுபடி படிங்க. அது சாமி இது ஒரே பேராகிராஃப் இருக்கு சாமி. அதுல முதல்ல ஜாவக தேசம்னு இருக்கு, ஜாவக தேச சந்தனம். அந்த பேராகிராஃப் முடியும் போது இந்த 3 இடங்களும் அசாமில் உள்ளன. அப்போ ஜாவக தேசத்தை அசாம்னு தப்பா போட்டுருக்காங்களோ? ஒரு அங்கேயும் ஒரு ஜாவகம் இருக்கான்னு தெரியலையே. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க போட்டிருக்காங்க, ஒரே ஆசிரியர்களை ஒட்டி போட்டிருப்பாங்க. அப்ப இவங்க அந்த மலேசியா பக்கத்துல இருக்கிற ஜாவா சுமத்ராவா சொல்லலையா இருக்கலாம். இங்க வடகிழக்கு மாநிலம் பக்கத்துல ஒரு ஜாவகம் இருக்குமா இருக்கும். அதே நேரத்துல 3 சரிதான். திருப்பி இல்ல இந்த 3 எங்க இருந்து பாக்குறதுன்னு கேட்டேன். அடுத்த ஒரு இதுல சந்தனம் இன்னும் முடியல. இன்னும் 4-5 வரி இருக்குன்னு நினைக்கிறேன். ம் 56 வரைக்கும் போகுது. சரி, அப்ப நம்ம இந்த இடத்துல நிறுத்திக்குவோம். 49 இருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். பிரார்த்தனை.